இந்த படம் வந்து வெறும்னா இன்னொரு படம் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஒரு ஹீரோ நடிச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி எடுக்காமல் ரொம்ப சோஷியலி கான்ஷியஸ் ஒரு ஃபிலிம். முக்கியமான ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக இந்தியா ஃபுல்லாக பேசியிருந்தாலும் அப்பப்போ நியூஸில் வந்தாலும் சால்வே ஆகாத ஒரு பிரச்சனை. நதிநீர் இணைப்பு, காவேரி பிரச்சனை, அது சால்வ் ஆகாதது எதனால, ஏன் சால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்ற சொல்யூஷன் எவ்வளோ இருந்தது, அதை பண்ணால் என்ன ஆகும் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க இருக்கிற நிலைமையை பற்றியும், சால்வ் ஆச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றியும் ரொம்ப நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கார். ஸோ ரொம்ப ஒரு சோஷியலி ரெலவெண்ட் படம் தான் எடுத்திருக்கோம். சும்மா ஏனோ தானோன்ற ஒரு படம் கிடையாது. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்துஜா 2 தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின். அண்ட் நான் ஒர்க் பண்ணது ஃபுல்லாக இந்துஜாவோட தான். இன்ஃபேக்ட் அவங்க வந்து நானும் அதர்வாவும் நிறைய வாட்டி பேசியிருக்கோம். பயங்கர டேலண்டட், செம்ம அழகாக இருக்காங்க, தமிழ் சூப்பராக பேசுவாங்க. நான் பிரியானந்துக்கு சொன்னது என்னவோ அதே தான் இவங்களுக்கும் சொல்லுவேன். நம்ம ஊரில் வந்து தமிழ் தெரிஞ்ச பொண்ணுங்க, தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்ஸ்லாம் இன்னும் நிறைய யூஸ் பண்ணணும். அண்ட் ஐ ரியலி விஷ் ஷீ டஸ் லாட் ஆஃப் ஃபிலிம். ஸோ மார்ச் 8 பூமரங் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி இருக்கிற நாளில் ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ண டேட்டில் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுறது பயங்கர கஷ்டம். ஸோ அதே ஹார்ட்ஷிப்ஸ் இந்த படத்துக்கும் இருந்திருக்கு. என்னடா ஒரே போஸ்டரில் ரிலீஸ் டேட்டை 4 வாட்டி மாற்றிருக்கோமே அப்படின்ற மாதிரி சலிப்பு தட்டாமல் இப்போ வரைக்கும் இந்த படத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கிற எல்லா மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி. தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துலையும் ஒரு டேக்அவே இருக்கும், நல்ல படமாக இருக்கும். எங்கள் அம்மா பேர் ராதா, அதனால ரதன். எங்கள் அம்மாவுக்கு நன்றி. இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். பாலாஜி சார், செல்வாலாம் வந்து மிரட்டுவார், ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன மேட்ருனா, யாருக்கும் எந்த ஈகோ இல்லை, ஒரு டீமாக இல்லை, ஒரு சினிமா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, இந்த படத்துக்கு மிக்ஸ் பண்ண சவுண்ட் இன்ஜினியர், ஏஎம் சவுண்ட் இன்ஜினியர் பிரதீப் மேனன் ஆகட்டும், சிவா சார் ஆகட்டும், டிடிஎஸ் மிக்ஸ் பண்ண சுரேன் ஆகட்டும், டெக்னிக்கல் டீம் எல்லாருமே அவங்க படமாக நினச்சி அவங்கவுங்க பொறுப்பை உணர்ந்து அவங்கவுங்க லெவலில் வந்து அவங்க ஒர்க் பண்ணி என்னை தத்தெடுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த படம் நதிநீர் இணைப்புக்கு அப்படின்னு நாமெல்லாம் மீம் கிரியேட்டர்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொருத்தவங்களே பாலாஜி சார் பண்ணிட்டாரு போதும், ஃப்ளட்டு வந்தால் பாலாஜி சார் இருக்கார் அப்படின்னு யாரோ ஒருத்தரை கை காமிச்சிட்டு இருக்கம எல்லோரும் ஒரு வேலை செய்கிற மாதிரி அவரோட படம் பார்த்தேன் சார். எல்கேஜி செம்மையாக இருந்தது சார். எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி படம் வேணும். நெக்ஸ்ட்டு எங்கள் பூமரங் படம் இதே மாதிரி ஒரு பாணியில் வந்து நதிநீர் இப்போ ஒரு சோஷியல் அவேர்னஸ் சொல்லுறதுன்றதில் ஒரு ஆஸ் அ யங்ஸ்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு. பூமரங் வந்து எனக்கு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல். ஏன்னா அந்த கண்டென்ட் சார் சொல்லும் போது கூப்பிடும்போது என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டேஷன்லேயே தான் இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சார் வந்து ஸ்டோரி சொன்னோடனே அந்த கண்டென்ட், அந்த ஃபார்மர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற ஒரு கண்டென்ட் கேட்டவுடனே ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி. அண்ட் நடித்து முடிச்ச அப்புறம் கூட ஐ ஃபெல் ஸோ ப்ரவுட் தட் ஓகே இதில் ஒரு பார்ட்டாக என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பூமரங் வந்து இட் ஹஸ் காட் அ வண்டர்ஃபுல் டீம் ஆல்சோ. நான் வந்து அதர்வா அவங்க கூடயும் அஜய் பாலாஜி அவங்க கூட மட்டும்தான் ஒர்க் பண்ணேன். ஒரே ஒரு கொம்பல் மட்டும்தான் சதீஷ் மேக்கா அவங்க வந்தாங்க. ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. இந்த சுச்சுவேஷன்லேயும் கஷ்டப்படாத மாதிரி ரொம்ப ஹாப்பியாக எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் கண்ணன் சார் நான் எப்படி நடிக்கணுமோ என்னோட இதுலேயே விட்டுட்டார். அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், எதுவுமே கரெக்ஷன் சொல்ல மாட்டார். என்னோட ஃப்ரீடமை வந்து எனக்கு கொடுத்துட்டாரு இந்த படத்தில். அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். அண்ட் மியூசிக் ரதன் சார், he has done a wonderful job. நான் அர்ஜுன் ரெட்டிலே அவரோட ஃபேன். அண்ட் இதில் வந்து he has given 2-3 wonderful songs. ஃபர்ஸ்ட் டைம் கண்ணன் சார் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்டில் என்ன சொன்னாரோ அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அவ்வளோ வெல் பிளான்ட் ஒரு ப்ரொடக்ஷனாக இருந்தது. அண்ட் நல்ல எக்ஸிக்யூட்டும் பண்ணார். ஸோ அதுக்கு நன்றி நான் கண்ணன் சாருக்கு சொல்லிக்கிறேன். எதுக்கு பூமராங் அப்படின்னு சொல்லி டைட்டில் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ பூமராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி எதனா தூக்கி போட்டால் நம்மக்கிட்ட திருப்பி வரும். ஸோ அதுதான் பூமராங். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் பேசிக்லி கர்மா. ஸோ அண்டர்லைங் தீம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கர்மா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வந்து சேருங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். ஸோ இந்த படத்தில் நாங்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். நிறைய விஷயம் எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ எல்லாருமே எங்கள் விவசாயிங்க பற்றி இருக்கிற பிரச்சனை அதை பற்றி தான் படம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அதையும் தாண்டி இந்த படத்தில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன், இதெல்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன். பட் ஒரு படத்தில் நான் வந்து பார்த்ததில்லை. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் பூமராங் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதுவுமே ப்ரீச் பண்ணல. இந்த மாதிரி பண்ணால் இது கரெக்டாக இருக்கும், இப்படி பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் அப்படியெல்லாம் நாங்கள் சொல்ல வரல. இது எங்களோட வெர்ஷன் ஆஃப்
எப்படி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இது எங்களோட வெர்ஷன். ஆஸ் யங்ஸ்டர்ஸ் எங்களுக்கு என்ன தோணிச்சோ நாங்கள் அதை சொல்லியிருக்கோம். அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்கேஜி வந்து உருவானதே வந்து பூமராங் செட்ஸில் தான். ஸோ சும்மா ஒரு பேச்சுவார்த்தையில் பேசிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி படம் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி அது வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் த ஃபீமேல் லீட்ஸ் இந்துஜா ஆகட்டும், மேகா ஆகாஷ் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் தே ஹாவ் அ ரியலி ரியலி பிரைட் ஃப்யூச்சர் அஹெட். அண்ட் தமிழ் பேசுகிற ஹீரோயினுங்க ரொம்ப கம்மி எங்கள் ஊரில். அண்ட் அந்த வரிசையில் கண்டிப்பாக இவங்க எல்லாம் இது வெரி வெல் க்ரூம் டேலண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பூமராங் ஒரு முக்கியமான படம், எனக்கு மட்டும் இல்லை எங்கள் டீமுக்கே ஒரு முக்கியமான படம். ஸோ March 8 ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஒரு படம் பண்ணுறதுக்கு பணம் இருக்கிறத விட தைரியம் வேணும். நல்லா அந்த தைரியத்தோடு நாங்கள் எனக்கு படம் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக இது எல்லாருக்கும் போய் சேரும். பூமராங் பற்றி நான் இதை சொன்னேன், நல்ல ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம். அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணுன்னா நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் இந்த பூமராங்க்கு வேணும். ஒரு நல்ல திரைப்படம், அது முழுமையாக மக்களிடம் சேரணும். எப்போவுமே வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை வந்து மக்கள் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. அது எந்த திரைப்படமாக இருந்தாலும் அவங்க வந்து அதை வச்சு கொண்டாடுவாங்க. நேர்மையாக உண்மையாக ஒரு படத்தை உழைச்சிருக்கோம், அதுக்கு முழுமையாக கொண்டிருக்கோம். கண்டிப்பாக அதை கொண்டு போய் சேருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.